இலங்கையில் ஒரு ஆட்சி மாற்றம் நடக்காம இருந்திருந்தா ஜனாதிபதி அனுரகுமார் திசாநாயக்க தெரிவாகாம இன்னும் ஒரு நபர் தெரிவாகி இருப்பாரா இருந்தா பொதுமக்களுக்கு இலங்கையினுடைய சில ரகசியங்கள் கடைசி வரைக்கும் தெரியறதுக்கான வாய்ப்பே ஏற்பட்டிருக்காது. அனுரகுமார் திசாநாயக்க ஜனாதிபதி இந்த நாட்களில் ஒரு சில நாட்களாக மக்களை சந்திக்கிற கூட்டங்களில் தொடர்ச்சியாக கலந்து கொண்டிருக்கிறாரு. அதில் அரசாங்கத்தினுடைய செயற்பாடுகள், அரசாங்கத்து மேலே முன்வைக்கப்படுற விமர்சனங்களுக்கான பதில்கள் சொல்லப்பட்டு வருது. சில ரகசியங்களையும் அவர் தொடர்ச்சியாக பொதுமக்களுக்கும் வெளிப்படுத்துறாருன்றதும் முக்கியமானது. அந்த மாதிரி சொல்லப்பட்ட சில மிக முக்கியமான விஷயங்களை பற்றி இந்த காணொலியில் பார்க்கலாம். வணக்கம், நான் கிருஷாந்த் ராஜ். சட்டம் அதிபர் திணைக்களத்தினுடைய செயற்பாடுகள் சம்பந்தமாக கடுமையான ஒரு விமர்சனம் பொதுமக்கள் மத்தியிலையும் இருந்தது. அதே மாதிரி ஜனாதிபதி அனுரகுமார் திசாநாயக்க ஜனாதிபதியானதுக்கு பிறகும் அவரும் கூட கடுமையான விமர்சனங்களை நேரடியாக பகிரங்கமாக சொல்லியிருந்தார். இந்த நாட்களில் சில நியமனங்கள் செய்யப்பட்டிருந்தது, சில பதவிகளில் மாற்றங்கள் செய்யப்பட்டிருக்கு. சட்டம் அதிபர் திணைக்களம் சில வழக்குகளை தொடுக்கிறதுக்கான நடவடிக்கைகளை ஆரம்பிச்சிருக்கு. 5 மிக முக்கியமான சம்பவங்களை பற்றின ஆதாரங்கள் கிடைச்சிருக்கு. வழக்குகளை பதிவு செய்ய முடியும். 5 சம்பவங்கள் பற்றின ஆதாரங்கள், அதுக்கான கோவைகள் கிடைச்சிருக்குன்னு சொல்லி சட்டமாதிபர் திணைக்களம் ஜனாதிபதி அனுரகுமார் திசாநாயக்கவுக்கு சில நாட்களுக்கு முதல்ல அறிவிச்சிருக்கு. அந்த 5 சம்பவங்கள்லையும் 3 சம்பவங்களை பற்றி வழக்குகளை இந்த மாத கடைசியில் பதிவு செய்ய முடியும் என்று சொல்லியும் சட்டமாதிபர் திணைக்களம் ஜனாதிபதிக்கு சொல்லியிருக்கு. இப்ப ஜனாதிபதி சொல்லியிருக்கிறாராம், இது சட்டத்துறையோட சம்பந்தப்பட்ட விஷயம், ஆதாரங்கள் இருக்குமா இருந்தா சட்டமாதிபர் திணைக்களத்தால திருப்தி அடைய முடியுமா இருந்தா என்னோட நீதிமன்றத்தில் போய் வழக்க முன்னெடுக்க போறது சட்டமாதிபர் திணைக்களத்தினுடைய சொலிசிட்டர் ஜெனரல்கள், அவங்க திருப்தி அடையக்கூடிய மாதிரியான ஆதாரங்கள் இருக்குமா இருந்தா உடனடியாக அதை செய்ய சொல்லி ஜனாதிபதி அனுரகுமார் திசாநாயக்க உத்தரவிட்டிருக்கிறார் என்ற தகவல் நேற்று ஒரு இடத்துல உரையாற்றும் போது சொல்லியிருந்ததை பார்க்க முடிஞ்சது. போலீஸ் திணைக்களத்தில் இருக்கிற கிட்டத்தட்ட 29,000 ஃபைல்கள் அப்படியே ஒரு இடத்துல தேங்கி நிற்கிறாம். ஒரே இடத்துல எந்த விதமான நடவடிக்கை முன்னெடுக்கப்படாமல் அப்படியே வைக்கப்பட்டிருக்கு, முடங்கி காணப்படுது என்ற ஒரு தகவலையும் ஜனாதிபதி சொல்லியிருந்தார். சிஐடியினுடைய ஒரு ரகசியமான தகவல், சட்டமாதிபர் திணைக்களத்தினுடைய ரகசியமான தகவல் சம்பந்தமாகவும் சொல்லப்பட்டிருந்தது. சிஐடி சில வழக்குகளை முடிவு செய்து சட்டமாதிபர் திணைக்களத்துக்கு ஆவணங்களை, கோவைகளை, ஃபைல்களை அனுப்பியிருந்தாலும் ஒரு சட்டமாதிபர் திணைக்களத்தினுடைய அதிகாரி சொன்னதா சொல்லப்பட்ட ரகசிய தகவல் ஜனாதிபதி இந்த மாதிரி சொன்னார். இந்த ஃபைல்கள் அனுப்பப்பட்டிருந்தாலும் கூட ஒரு மிக முக்கியமான வழக்கு சம்பந்தமா அந்த ஃபைல் நீதிமன்றத்துக்கு கொண்டு போகப்பட்டிருக்குமா இருந்தா 2 சம்பவம் நடந்திருக்குமாம். ஒன்று, அந்த வழக்க முன்னெடுத்து சட்டமாதிபர் திணைக்களத்தினுடைய அதிகாரி பதவி நீக்கம் செய்யப்பட்டிருப்பார். இல்லாட்டி 2வது விஷயம், அந்த வழக்கு நீதிமன்றத்துக்கு கொண்டு போகப்பட்டிருந்தாலும் எந்த விதமான நடவடிக்கையும் முன்னெடுக்கப்பட்டிருக்காது, அதுக்கு பிறகும் கூட அது அரசியல் ரீதியில் மழுங்கடிக்கப்பட்டிருக்கும் என்ற கருத்தை அந்த அதிகாரி தனக்கு ரகசியமான முறையில் சொன்னார். இந்த நாட்கள்ல சுதந்திரமா செயற்படக்கூடிய மாதிரி இருக்குன்னு சொல்லி அதிகாரிகள் சொல்றதாகவும் ஜனாதிபதியால் சொல்லப்பட்டிருந்ததை பார்க்க முடிஞ்சது. அடுத்த விஷயம், முன்னாள் அமைச்சர் அனுர பிரியதர்ஷன யாப்பாவும் அவருடைய மனைவியும் சில நாட்களுக்கு முதல்ல கைது செய்யப்பட்டிருந்தாங்க, பிணையில விடுவிக்கப்பட்டிருந்தாங்க. சில நபர்கள் கைது செய்யப்படுறது, பிணையில விடுவிக்கப்படுறது சம்பந்தமாகவும் சில விமர்சனங்கள் இருக்கு. இப்ப ஜனாதிபதி சொன்ன விஷயம் என்னன்னு சொன்னா, அது சட்டத்துறையோட சம்பந்தப்பட்டது. ஒரு வழக்கு நடத்தப்படுற சந்தர்ப்பத்தில் அந்த வழக்குக்கு கைது செய்யப்பட்ட நபர் இடையூறு செய்வாரா இருந்தா அவருக்கு பிணை கிடைக்காது. அவர் வெளியில இருக்கிறது இடையூறு அமையாது என்று சொல்லி நீதிமன்றம் கருதுற பட்சத்தில் அவருக்கு பிணை கிடைக்கும். அது வழக்கு முடிவுக்கு வந்ததுன்னு சொல்லி கருத முடியாது. வழக்கு விசாரணை நடத்தப்படுற சந்தர்ப்பத்தில் தான் அந்த சந்தேக நபர்களுக்கு பிணை கிடைக்கும் என்ற கருத்தும் சொல்லப்பட்டிருந்தது. இந்த அடிப்படையில் தான் அனுர பிரியதர்ஷன யாப்பாவுக்கும் அவருடைய மனைவிக்கும் பிணை கொடுக்கப்பட்டிருந்தது. ஆனா இது அனுர பிரியதர்ஷன யாப்பான்னு சொல்லப்படுற ஒரு நபருக்கும் அவருடைய மனைவியும் கைது செய்யப்பட்ட சம்பவம் மாதிரி ஊடகங்கள் சொல்லப்பட்டாலும் ஒரு முன்னாள் அமைச்சர் அவருடைய செயலாளர் கைது செய்யப்பட்ட சம்பவமா பார்க்க வேண்டியிருக்கு. அனுர பிரியதர்ஷன யாப்பா தன்னுடைய மனைவிய தன்னுடைய பிரைவேட் செக்ரட்டரியா பிரத்யேகமான செயலாளரா நியமனம் செய்து அதுக்கு சம்பளம் கொடுக்கப்பட்டிருக்கு, வாகனம் கொடுக்கப்பட்டிருக்கு. 2015ஆம் ஆண்டு காலகட்டத்தில் நடந்த ஒரு விசாரணையை பற்றி 9 வருஷங்கள் அந்த ஃபைல் முடக்கி வைக்கப்பட்டிருக்கு. இப்ப திரும்பவும் அந்த ஃபைல் திறக்கப்பட்டு தான் விசாரணை நடத்தப்பட்டிருக்கு. இது ஒரு முன்னாள் அமைச்சரும் அவருடைய மனைவியும் கைது செய்யப்பட்டது கிடையாது, முன்னாள் அமைச்சரும் அவருடைய செயலாளரும் கைது செய்யப்பட்ட சம்பவம் சொல்லியும் ஜனாதிபதி சொல்லியிருந்தார். இப்ப புதிய அரசாங்கம் இந்த காலகட்டத்தில் அமைச்சர்களுக்கு சொல்லியிருக்கிற விஷயம் என்ன சொன்னா, உறவினர்களுக்கு, குடும்பத்தை சேர்ந்தவர்கள் பிரத்யேக செயலாளரா, ஊடக செயலாளரா நியமிக்கப்பட முடியாது என்ற உத்தரவும் சில நாட்களுக்கு முதல்ல பிறப்பிக்கப்பட்டிருந்தது. அனுர பிரியதர்ஷன யாப்பாவினுடைய சம்பவத்தை பொறுத்த வரைக்கும் 9 வருஷங்களுக்கு முதல்ல நடத்தப்பட வேண்டிய விசாரணை அந்த ஃபைல் ஒரு இடத்துல முடக்கி வைக்கப்பட்டு இப்ப திரும்பவும் திறக்கப்பட்டிருக்கு. அடுத்த விஷயம் என்னன்னு சொன்னா, மஹிந்த ராஜபக்சவினுடைய விஜயராம இல்லம் சம்பந்தமா இந்த நாட்களில் தொடர்ச்சியான விமர்சனங்கள், குற்றச்சாட்டுகள் இருக்கு. அவர் உச்ச நீதிமன்றத்திலையும் தன்னுடைய அடிப்படை உரிமை மீறப்பட்டிருக்குன்னு சொல்லி பாதுகாப்பு நீக்கப்பட்டதுக்கு பிறகு ஒரு வழக்கை பதிவு செய்திருந்தார். அந்த மாளிகை சம்பந்தமான சில ரகசியங்களையும் ஜனாதிபதி அனுரகுமார் திசாநாயக்க நேற்று சொல்லியிருந்தார். விஜயராமையில் இருக்கிற மஹிந்த ராஜபக்ச
தங்கியிருக்கிற அந்த மாளிகையினுடைய மொத்த பரப்பளவு வந்து 30,500 சதுர அடி சொல்லி சொல்லப்பட்டிருந்தது. சாதாரணமா ஒரு தொடர்மாடி வீட்டை நிர்மாணிக்கும் போது, கொழும்புல எல்லாம் தொடர்மாடி வீடுகள் நிர்மாணிக்கும் போது அந்த பொதுமக்களுக்கு கொடுக்கப்பட்ட வீட்டினுடைய பரப்பளவு 450 சதுர அடி. ஆனா மஹிந்த ராஜபக்ச தங்கியிருக்கிற வீட்டினுடைய பரப்பளவு 30,500 சதுர அடியில வந்து அவர் தங்கியிருக்கிறார். முன்னாள் ஜனாதிபதி சந்திரிகா பண்டாரநாயக்க குமாரதுங்க தங்கியிருக்கிற வீட்டினுடைய பரப்பளவு 15,000 சதுர அடியாம். இதுல எல்லாம் எப்படி தங்கியிருக்கிறாங்க, தனியே தங்கியிருக்க முடியுமா, இவங்களுக்கு எல்லாம் பைத்தியமா சொல்லி நேரடியாவே விமர்சனம் செய்திருந்ததை பார்க்க முடிஞ்சது. இந்த வீட்டை திருப்பி தர சொல்லி கேட்டதுக்கு பிறகுதான் இவங்க குழப்பம் அடைஞ்சிருக்கிறாங்க. இந்த பதவிகளை வந்து சாதாரணமான ஒரு பதவியா நாங்க மாற்றதுக்கு முயற்சி எடுத்துக்கொண்டிருக்கிறோம். இப்ப ஜனாதிபதியா இருக்கிற தானா இருந்தாலும் சரி, அமைச்சர்களா இருந்தாலும் சரி, இவங்க ஏலியன்ஸ் கிடையாது, சாதாரணமான பொதுமக்கள் ஒரு நபர் தான். அதே மாதிரி தான் முன்னாள் ஜனாதிபதிகளும். சலுகைகள் தேவையில்லை, இவங்களால சாதாரணமான ஒரு வாழ்க்கையை வாழ முடியாம இருக்கு, இந்த பிரம்மாண்டமான மாளிகைகள் எல்லாம் எதுக்கு என்ற கேள்வியும் கூட ஜனாதிபதியால் கேட்கப்பட்டிருந்தது. இந்த மாளிகையை வந்து திரும்ப பெற்றுக்கொள்றதுக்கான நடவடிக்கையும் முன்னெடுக்கப்பட்டிருக்கு. இதுக்கான செயற்பாடுகள் வந்து தொடர்ச்சியா அரசாங்கத்தால் முன்னெடுக்கப்படும் சொல்லியும் ஜனாதிபதி சொல்லியிருந்தாரு. குறிப்பா கோவிட் நெருக்கடி காலகட்டத்திலையும் மஹிந்த ராஜபக்ச இப்ப தங்கி இருக்கிற விஜயராம வீடு வந்து புதுப்பிக்கப்பட்டு அதுல லிப்ட் பொருத்தப்பட்டிருக்காங்க. மக்கள் பட்டினியில செத்து கொண்டிருந்த சந்தர்ப்பத்தில், எரிபொருள் வரிசையில செத்து கொண்டிருந்த சந்தர்ப்பத்திலையும் கூட விஜயராம மஹிந்த ராஜபக்சவினுடைய வீடு புதுப்பிக்கப்பட்டிருக்கு, லிப்ட் பொருத்தப்பட்டிருக்கு என்ற ஒரு தகவலையும் கூட அனுரகுமார திசாநாயக்க சொல்லியிருந்தாரு. அடுத்த விஷயம் என்னன்னு சொன்னா, அமைச்சர்களுக்கு கொடுக்கப்பட்ட வாகனங்கள் குறைக்கப்பட்டிருந்தது. இதுக்கு முதல்ல 3 வாகனங்கள் இருந்தது, அது 2ஆக குறைக்கப்பட்டிருக்கு. அந்த 3 வாகனங்களுக்கும் ஒவ்வொரு வாகனத்துக்கும் தலா 600 லிட்டர் என்ற அடிப்படையில் 1800 லிட்டர் எரிபொருள் கொடுக்கப்பட்டிருக்கு. டீசல், பெட்ரோல் என்று சொல்லி 1800 லிட்டர் வந்து 3 வாகனங்களுக்கும் சேர்த்து கொடுக்கப்பட்டிருக்கு. அது இப்ப 900 லிட்டரா குறைக்கப்பட்டிருக்கு. ஆனா இந்த செய்தியையும் கூட சில ஊடகங்கள், ராஜபக்ச சார்பு ஊடகங்கள் வந்து 900 லிட்டர் ஒதுக்கப்பட்டிருக்கு என்ற மாதிரி காட்டுறதுக்கு முயற்சி எடுக்குதுன்னு சொல்லி ஜனாதிபதி ஆதங்கப்பட்டதை பார்க்க முடிஞ்சது. 1800 இருந்தது, இப்ப அரைவாசியா குறைக்கப்பட்டிருக்கு. 900 லிட்டர் மட்டும்தான் ஒதுக்கப்பட்டிருக்கு. இது பிழையான செய்தி சொல்லியும் ஜனாதிபதி சொல்லியிருந்தாரு. அடுத்த விஷயம் என்ன சொன்னா, கிளீன் ஸ்ரீலங்கா திட்டம் சம்பந்தமாகவும் சில விமர்சனங்கள் இருக்கு. அவசரமா இந்த திட்டம் முன்னெடுக்கப்பட்டது என்று சொல்லி போலீஸ் மேலேயும் விமர்சனங்கள் இருந்தது. ஜனாதிபதியும் அந்த விமர்சனத்தை நேரடியா நேற்று முன் வச்சிருந்தது பார்க்க முடிஞ்சது. போலீஸ் திணைக்களம் அவசரப்பட்டு சில செயற்பாடுகள் முன்னெடுத்திருந்தது. ஒரு கடுமையான தீர்மானத்தில் நிலைப்பாட்டில் இருந்து சில செயற்பாடுகள் முன்னெடுக்கப்படுதுன்னு சொல்லி ஜனாதிபதி சொல்லியிருந்தார். ஆனா கிளீன் ஸ்ரீலங்கால வாகனங்கள் அதுல பொருத்தப்பட்டிருக்கிற தேவையில்லாத பாகங்கள் அகற்றப்படுறதுக்கு பின்னால கடந்த 5 வருஷங்கள்ல நடந்திருக்கிற விபத்துகளும் அதுக்கான ஒரு காரணம் சொல்லியும் ஜனாதிபதி சொன்னதை பார்க்க முடிஞ்சது. என்ன சொன்னா, கடந்த 5 வருஷங்கள்ல மட்டும் 12,000 பேர் வீதி விபத்துக்களால உயிரிழந்திருக்கிறாங்க. இதுல 33,000 பேர் அங்கவீனம் அடைஞ்சிருக்கிறாங்க, 43,000 பேர் காயமடைஞ்சிருக்கிறாங்க. ஒரு நாள்ல 7 தொடக்கம் 8 நபர்கள் உயிரிழக்கிற விபத்துகள் தொடர்ச்சியா பதிவாகி வருது. இதை தவிர்க்கிறத நோக்கமா கொண்டும் தான் இந்த கிளீன் ஸ்ரீலங்கா திட்டம் என்றது உருவாக்கப்பட்டிருந்தது. இது வெறுமனே வாகனங்களினுடைய பாகங்களை அகற்ற ஒரு திட்டம் மட்டும் கிடையாது, ஒட்டுமொத்தமா அரசியல் ரீதியிலையும் தூய்மைப்படுத்துற ஒரு செயற்பாடு. ஆனா போலீஸ் வந்து ஒரு கடுமையான நிலைப்பாட்டுல செயற்பட்டிருக்குன்னு சொல்லி ஜனாதிபதி ஏற்றுக்கொண்டதையும் பார்க்க முடிஞ்சது. இந்த வாகனங்கள்ல பொருத்தப்பட்டிருக்கிற மேலதிகமான பாகங்கள் அகற்றப்பட வேண்டியது கட்டாயமானது. என்ன சொன்னா, மற்ற நாடுகளை பொறுத்த வரைக்கும் சாதாரணமா இதுக்கான அனுமதிகள் கிடையாது, அதை வழக்கு பதிவு செய்யப்படும். இவ்வளவு காலம் அனுமதி கொடுத்ததும் கூட ஒரு பிழையான செயற்பாடுன்னு சொல்லி நாங்களும் ஏற்றுக்கொள்ள வேண்டியிருக்கு. அதுக்காக எங்களுடைய வாகனங்களை நாங்கள் அழகுபடுத்தி இருக்கிறோம், அந்த அழகுபடுத்தினதை போலீஸ் வந்து மாற்றி அமைக்குது என்ற மாதிரியான சில கருத்துக்களும் சிலர் மத்தியில இருக்கு. ஆனா இப்போ ஒரு வாகனத்துக்கு வந்து கண்ணாடி இருக்குன்னு சொன்னா அந்த கண்ணாடியை மூடுற மாதிரி சில அலங்காரங்கள் பஸ்லயா இருந்தாலும் சரி, முச்சக்கர வண்டிகள்லையும் போடப்பட்டிருக்கு. இதெல்லாம் அகற்றப்பட வேண்டியது கட்டாயமானது. இது அரசாங்கமோ போலீஸோ சொல்ல வேண்டிய அவசியம் கிடையாது. நாங்களாவே செயற்பட்டு இதை நீக்கிறது தான் பொருத்தமானதா இருக்கும். இதை பற்றி உங்களுடைய கருத்துக்கள் என்னன்றதை மறக்காம கமெண்ட்ல பதிவு செய்யுங்க. இன்னும் ஒரு காணொலியில இன்னும் ஒரு தகவலோட சந்திக்கலாம். வணக்கம்.